நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகாமல் சைக்கிளிங் பண்ணுறது மூலியமாகவே உங்களோட வெயிட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சைக்கிளிங்கில் சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது மூலிமா சைக்கிளிங்கே வெயிட் லாஸ்க்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக நம்மளால் மாற்ற முடியும். அப்படி என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், சைக்கிளிங் மூலிமா எஃபெக்டிவாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பூரா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விம்மிங்க்கு அடுத்தபடியாக உடம்புக்கு இம்பாக்டே தராத ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் எதுனா அது சைக்கிளிங் தான். ப்ளஸ் சைக்கிளிங் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக நம்ம 400 to 600 கலோரிஸ் வரைக்கும் ஈஸியாக பர்ன் பண்ண முடியும். அதனால் சைக்கிளிங் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். சைக்கிளிங் நம்ம உடம்புல இருக்கிற ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் மசில்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஸோ நம்ம மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சைக்கிளிங் பண்ணும்போதும் சரி, சைக்கிளிங் பண்ணாதப்பையும் சரி, நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளால் நம்ம வெயிட் லாஸ் கோல்ஸை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். அப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சைக்கிளிங்கில் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ சைக்கிளிங் பண்ணாலும் சில சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்மெட் ரொம்ப அவசியம். சைக்கிளிங்கில் நம்ம ஸ்லோவாக தானே போகிறோம், எதுக்காக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நடந்து போகும்போது ஒரு செவத்துலையோ அல்லது நிலையிலையோ எப்போயாவது இடிச்சிருக்கீங்களா? அப்படி நேரம் உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது? நம்ம நடக்கும்போது நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு 3 to 4 km/h தான் இருக்கும். ஆனால் அதுவே நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு 20 to 25 km/h இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், நிலத்தில் நம்ம சாதாரணமாக நடந்து போகும்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம செவத்தில் இடித்தா நமக்கு தலை எவ்வளோ வலிக்குது. அதுவே சைக்கிளிங்கில் ஒரு 20-25 கிலோமீட்டரில் போகும்போது கிட்டத்தட்ட அந்த வலியோட இம்பேக்ட் ஒரு 5-6 மடங்கு வரைக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு சிவியர் பெயினாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் சேஃப்டி மெஷர்ஸில் என்றைக்குமே காம்பன்சேட் பண்ணிக்காதீங்க. ஹெல்மெட், க்ளவுஸ் அண்ட் ஷூஸ் எப்போவுமே அவசியம், அதில் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ப்ளஸ் உங்களோட ரைடு உங்களுக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பேடட் ஷார்ட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய சாஃபிங் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான தண்ணியை கேரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய சைக்கிள் ரைடு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ சைக்கிளிங் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான 10 எசென்ஷியல் டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஸ்லோ. எடுத்த உடனே நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சைக்கிளிங்கை ஒரு டிடிஎஸான ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக மாற்றிக்கிறாதீங்க. உங்களுடைய ரைடை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்களால் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ரைட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட ரைட் டைமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே உங்களால் ரொம்ப முடியலையா, ஒரு 30 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணாலே போதுமானது. வாரத்துக்கு ஒரு 5 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணி 60 மினிட்ஸ் வர்ற வரைக்கும் உங்களுடைய சைக்கிளிங் டைமிங்கை ரொம்ப கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப அக்ரெசிவாக இறங்கிட்டோம் அப்படின்னா சைக்கிளிங் ஒரு பேர்டனாக மாதிரி நம்ம சீக்கிரமாகவே அது கை விட்டுருவோம். அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் டு வின் த ரேஸ். ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் தி இன்டென்சிட்டி. நீங்கள் இனிஷியலாக உங்களோட ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இன்டென்சிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்டென்சிட்டினா என்னென்னா, நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 15 கிலோமீட்டர் ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராஜுவலாக உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அதே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 18 கிலோமீட்டர், ஒரு 20, ஒரு 25, ஒரு 30 அந்த மாதிரி போகிற அளவுக்கு உங்களுடைய ரைடு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்லோவாக ரைட் பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட் கம்மியாக தான் பம்ப் ஆகும். அப்போ உங்களுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் ரைடு இன்டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மசில்ஸுக்கு நிறையா எனர்ஜி தேவைப்படும். அதனால் ஹார்ட் நிறையா பிளட்டை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மளுடைய ஹார்ட் ரேட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலரி பர்னிங் இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். கிராஜுவலாக உங்களுடைய சைக்கிளிங் டைமை இன்க்ரீஸ் பண்ண மாதிரியே கிராஜுவலாக உங்களுடைய சைக்கிளிங் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மூணாவது, HIIT ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. HIIT ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணுற 2 மெத்தட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் மெத்தட் நீங்கள் ஒரு ஃப்ளாட் ரோடில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃப்ளாட் ரோடில் ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக சைக்கிள் ஓட்டுங்க. 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேகமாக ஓட்டினதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு நார்மல் ஸ்பீடில் அல்லது நீங்கள் பெடல் பண்ணாமே விட்டாலே உங்களை கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுடைய மொமெண்ட் மூலிமா தானாகவே எடுத்துகிட்டு போகும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு கிராஜுவலாக ஒரு ரெஸ்ட் விடுங்க. மறுபடியும் திருப்பி ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் ரைட் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் ரைட் பண்ணுங்கள். ஸோ 1 மினிட் ஹார்ட் அல்லது 1 மினிட் ஹை இன்டென்சிட்டி, 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ்ட் அல்லது நார்மல் இன்டென்சிட்டி, மறுபடியும் 1 மினிட் ஹார்ட் இன்டென்சிட்டி, 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் இன்டென்சிட்டி. இதே மாதிரி குறைஞ்சது ஒரு 10 to 15 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரும்.
ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 30 to 45 மினிட்ஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் ரேட் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பாடிக்கு போகக்கூடிய பிளட்டோட அளவு வந்து சேஞ்ச் ஆகும். பிளட்டோட ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். இப்படி மல்டிபிள் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நம்மளோட ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். HIITயில் இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஸ்லோப்பான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சு, அதாவது அந்த பிரிட்ஜோட இறக்கத்துலேருந்து பிரிட்ஜோட டாப் வரைக்கும், அல்லது ஏதாவது ஒரு சின்ன மலை இருக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸாக அந்த மலையிலையோ அல்லது அந்த பிரிட்ஜ்லையோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போங்க. போயிட்டு யூடர்ன் போட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் பெடல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது ஒரு ஸ்லோப் டவுனுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களை கீழே இறக்கிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒரு ரெப்புடேஷன்ஸ் கீழேருந்து மேலே, அப்புறம் மேலேருந்து கீழே வந்து பெடல் பண்ணாமல், திருப்பி கீழேருந்து மேலே ஹை இன்டென்சிட்டியில் மேலேருந்து கீழே பெடல் பண்ணாமல், இதையும் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் பம்பிங் ரேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளோட ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து டியூன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹை ப்ரெஷரில் பிளட் மசில்ஸ்க்கு ஃப்ளோ ஆகிறதுனால மசில்ஸ்க்கு வந்து நிறைய இடங்களுக்கு வந்து பிளட் போய் சேரும். ஸோ மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் வந்து மசில்ஸ் டோன் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஃபேட் பர்னிங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 4வது பாயிண்ட், ரைட் டைம். நம்ம எந்த நேரத்தில் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் ஈவினிங் டைமில் ரைட் பண்ணுறதை விட என்னைய கேட்டிங்களா, நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏர்லி மார்னிங் டைம். அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடி அல்லது சன்ரைஸ் டைமில் உங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளிச்சம் ஓரளவுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ரைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 6 to 7 அந்த டைமுக்குள்ளே, முடிஞ்சால் ஒரு 7-8 மணிக்குள்ளே உங்களோட ரைட் டைமை க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஒர்க் அவுட்ஸை நீங்கள் முடிச்சிடலாம். ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் வந்து நாள் பூரா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி காலை நேரங்களில் வந்து நம்ம ஏரில் அந்த அளவுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் காலையில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். ஃப்ரெஷ் ஏரில் ஆக்சிஜன் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ மசில்ஸ் ஆக்டிவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தை வந்து உங்கள் ரைடுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். 5வது பாயிண்ட், உங்களுடைய ரைடில் வெரைட்டிஸ் ஆட் பண்ணுங்கள். பொதுவாக வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறது உங்களுடைய ரிசல்ட்ஸுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த 3லேருந்து 5 நாளும் ஒரே மாதிரி நீங்கள் சைக்கிளிங் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஃப்ளாட் ரோட்டில் ரைட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஹில்லி ஏரியாவில் அல்லது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் சொல்ல மாதிரி ரோலிங் டெரைனில் உங்களோட ரைட்ஸை வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு HIIT ஒர்க் அவுட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து அதுவும் குறிப்பாக வீக்கெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் லாங் ரைடு போங்க. நார்மலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 30 அல்லது 45 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கேஷுவல் ரைடு பண்ணும்போது அன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸான ரைடாக இருக்கும். அடுத்து HIIT பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் வந்து ஜாஸ்தி பம்ப் ஆகும். லாங் ரைட்ஸ் பண்ணும்போது உங்களோட என்டூரன்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ஹில்ல அல்லது ரோலிங் டெரைனில் நீங்கள் ரைட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசில்ஸ் எங்கேஜ் ஆகும். ஸோ ஓவராலாக உங்களோட ரைடில் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரைட் பண்ணும்போது ஒரு போரிங் ஃபீலிங் வராமையும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மசில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் டியூன் ஆகிறதுனால உங்களோட வெயிட் லாஸ் கோல்ஸையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். 6வது பாயிண்ட், இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் குரூப் ரைட்ஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வீக்கெண்ட் ரைட்ஸ் போகிறீங்க பாருங்கள், லாங் ரைட்ஸ் 2-3 ஹவர்ஸ் ரைடு பண்ணும்போது குரூப்பாக போகிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் குரூப்பாக போகும்போது உங்களுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு, சப்போஸ் ஒரு வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு அல்லது யாருக்காவது வந்து டயர்டாக இருக்குது, அப்படி எதுனாலுமே வந்து கூட இருக்கிற ரைடர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், குரூப்பில் நம்ம ரைட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்டென்சிட்டியை நம்ம மாற்றிக்கிடுவோம். ஸோ நமக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வந்து போதும், லைட்டாக கிவ் அப் பண்ணலாம் அப்படின்ற இது வரும்போது கூட வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை பேர் ரைட் பண்ணும்போது நம்ம மட்டும் கிவ் அப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% 20% வந்து ரைட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடியதான் நமக்கு வந்து ஒரு ஆக்சுவல் ஒர்க் அவுட்டாகவே அமையும் பல நேரங்களில். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக வீக்கெண்ட்ஸில் குரூப் ரைட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 7வது பாயிண்ட், இதுவும் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். நீங்கள் போகிற ரைட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் அல்லது ஒரு ஆப் மூலிமா நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸ்பெசிஃபிக்காக சைக்கிள் ரைட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ரைட் வித் GPS, மேப் மை ரைட், ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலேயே சைக்கிளிங்க்கு நம்பர் 1 ஆப் எது அப்படின்னா ஸ்ட்ராவா, STRAVA, ஸ்ட்ராவாங்கிற ஆப் தான். ஸ்ட்ராவா ஆப்பில் உங்களால் நிறையா சோஷியல் நெட்வொர்க்கிங் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற ரைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ப்ளஸ் உங்கள் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்பில் நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் ரைட் பண்ணி அதை இதில் போஸ்ட் பண்ணும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் வேறு யாராவது ரைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராவா மூலியமாக பார்த்துக்க முடியும். ஸோ இதனால் ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி உண்டாகும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்க ரைடுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க.
உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் ரைட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும். இந்த மோட்டிவேஷனை வந்து உங்களை நிறையா ரைட் பண்ணுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். அதனால் சோஷியல் மீடியாவில் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரைட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. 8வது, அதுலேயும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா டயட். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணணுன்னாலும் சரி, அல்லது வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுன்னாலும் சரி, டயட் வந்து முக்கால்வாசி ரோல் அதில் ப்ளே பண்ணுது. அதனால் உங்கள் டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ டயட் அப்படின்ன உடனே ஐயோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பாட்டை நிப்பாட்டணுமோ அல்லது வந்து பெருசாக நான் கண்ட்ரோல் பண்ணணுமோ அப்படிலாம் நினைக்க வேணாம். சைக்கிளிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது ஒரு கார்ப்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் வந்து சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக சைக்கிளிங் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் ப்ளஸ் கொஞ்சோண்டு தண்ணி வந்து குடிச்சிக்கோங்க. ஸோ வாழைப்பழம் சாப்பிட்றது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைக்கிளிங்க்கு தேவையான எனர்ஜி வந்து அது சஸ்டைனபிளாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணி முடித்த உடனே 15 மினிட்ஸ்க்குள்ளக்க ப்ரோட்டீன் ப்ளஸ் கார்ப்ஸ் ஏதாவது ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. டக்குன்னு அந்த இடத்துல சாப்பிட முடியல அப்படின்னா ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது கூட பெட்டர். வே ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து நீங்கள் தண்ணிலையோ அல்லது பால்லையோ மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரைடு முடிச்சு வந்த உடனே உங்களுடைய மசில் ரெக்கவரிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்கள் ரைடு முடிச்சு வந்த உடனே ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்க. அவுச்ச முட்டை சாப்பிட்லாம், வே ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், அல்லது ஏற்கனவே வந்து பயறு இந்த மாதிரி நைட்டில் ஊற வச்சு முளைக்கட்டின பயிர்களை பச்சையாவோ அல்லது வேக வச்சோ அதையும் சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ரைடுக்கு முன்னாடியும் பின்னாடியும். இது இல்லாமல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சுகர்ஸை கட் பண்ணிடுங்க. ஆயிலில் முங்கி பொரிச்ச அதாவது டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுகளை கட் பண்ணிடுங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிடாதீங்க. எதாக இருந்தாலுமே ஹோல் ஃபுட்ஸாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ப்ளஸ் நிறையா பச்சை காய்கறிகள் அண்ட் பழங்கள் உங்கள் உணவில் ரெகுலராக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வெயிட் லாஸ் டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதை எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெஸ்ட். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸை நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆன மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மசில் ரிப்பேரிங்க்கு ரெஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது தான் மசில் ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக நடக்கும். ஸோ ரெஸ்ட்டில் 2 டைப் இருக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வாரத்தில் 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் சைக்கிளிங்கோடு சேர்ந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அல்லது வேறு எது பண்ணாலும் சரி, வாரத்துக்கு 1 நாள் வந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த விதமான ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, சைக்கிளிங் மட்டும் இல்லை, நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க அல்லது ஸ்விம்மிங் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் மசில் வந்து கரெக்டாக ரெக்கவரி ஆகி நீங்கள் அடுத்த வாரம் சரியான முறையில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மசில்ஸ் வந்து தயாரான நிலைமையில் இருக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் நைட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குறது ரொம்ப அவசியம். இந்த நைட்டு தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம எந்த டயத்துக்கு தூங்குறோம் அப்படிங்கிறது தான். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அது ரெஸ்ட் டேயாக இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. ஸோ நீங்கள் 7 மணி நேரம் தூங்கி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ளே நைட்டு நீங்கள் தூங்கி ஆகணும். ஸோ எப்போவுமே சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் தூங்குறதையும் அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீக்லி ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுடைய தூக்கம் வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம். வாரத்துக்கு 1 நாள் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸுக்கு லீவ் விடுறது ரொம்ப அவசியம். 2வது, டெய்லி ஆவரேஜாக 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த 2 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. 10வது பாயிண்ட், இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பேஷன்ஸ். ஓவர் நைட்டில் எந்த சேஞ்சுமே நடக்காது. அதே மாதிரி ஓவர் நைட்டில் நடக்கிற எந்த சேஞ்சு வந்து நிரந்தரமாக இருக்காது. நமக்கு ஒரு சஸ்டைனபிள் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம பொறுமையோடு அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்குறது ரொம்ப அவசியம். நம்ம வெயிட் இவ்வளோ தூரம் கூடினது 1 நாள் 2 நாளில் கூடலை. அது 20-30 வருஷத்தோட எஃபெக்ட்னால நம்மளோட வெயிட் கூடியிருக்கு. அப்படி கூடின வெயிட்டு 20 நாள் 30 நாளில் குறையும் அப்படின்னு நினைக்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ வெயிட் குறையிறதுக்கும் அதுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அந்த நேரத்தை அதுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ பொறுமையாக இருங்க. டெய்லி போய் வெயிட் மிஷினில் நின்று என்னோட வெயிட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி வெயிட் மிஷினில் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து வெயிட் குறையலையே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆச்சுனாலே நம்ம உடம்புல கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கார்டிசாலுங்கிற ஹார்மோன் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அது வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிட் லாஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிறாதீங்க. உங்களுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ப்ராசஸில் நீங்கள் நம்பிக்கை வைங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரெகுலராக சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சில பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.